வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம். நான் முத்தம்மா. முத்துக்களஞ்சியத்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு மனவளக்கலையில் ஒரு டாபிக்னே எடுத்துக்கலாம். ஜெனரலான டாபிக். கனவுகள் எப்படி வருது, ஏன் வருது அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறு விளக்கம். கனவுகள் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மனிதனோட ஆழ் மனதின் கற்பனைகள், ஆசைகள், எதிர்பார்ப்புகள், கோபம், கவலை, பயம் இவற்றினோட வெளிப்பாடு தான் கனவாக இருக்குது. கனவுங்கிறது அப்படி தான் தோன்றுறது. இது எப்படி வருது, ஏன் வருது? நம்ம படுத்தோன்னா சில பேர் சொல்கிறாங்க, கனவாக வருது, எனக்கு பாம்பு துரத்துற மாதிரி வருது, பயமாக இருக்குது, பேய் வருது, பிசாசு வருதுங்காங்க. சில பேர் தெய்வம் தெரியுது, செத்து போனவங்க வராங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட இது எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் எல்லோரும் இன்னொரு சொல்கிற முக்கியமான விஷயம், ஒற்றுமையான விஷயம் என்னென்னா, கனவு நமக்கு திரும்ப நினைவு வர மாட்டேங்குது, நினைவில் நமக்கு கனவு இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்னது அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பிரசவம், டெலிவரி, அதை ஒரு மறுபிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. செத்து தான் பிழைச்சா அப்படிம்பாங்க. ஒரு தாய் இறந்து செத்து பிள்ளையை கொடுத்த மாதிரி ஒரு மறுபிறவி, மறுஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் தூக்கத்தையும் சொல்லுவாங்க. தூக்கத்தில் நம்ம போயிடுறோம், அப்புறம் மறுநாள் காலையில் எழும்புகிறோம், அது ஒரு மரணத்துக்கு சமந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அது உண்மையா அப்படின்னு பார்த்தோன்னா, அதை உண்மைன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாதுங்கிற ரெண்டு கட்ட நிலைமை. ஏன்னா அதை ஒரு ஆராய்ச்சிக்கு உட்பட்ட விஷயமாக தான் இன்றைக்கும் போய்கிட்டு இருக்கு. கனவுகளை பற்றி இது வரைக்கும் எந்த விதமான ஆராய்ச்சியும் பண்ணதில்லை. 20ஆம் நூற்றாண்டுலேருந்து தான் கனவுகளை பற்றி பல ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி அதை பற்றி எதுவுமே ஒரு ஆராய்ச்சியும் நடந்த மாதிரி தெரியலை. இப்போது நம்ம தூங்க ஆரம்பிக்கும்போது ஒரு வேகமாக ஆழ்ந்த தூக்கத்துக்குள்ளே நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோங்க. சில பேர் படுத்தோன்னு தூக்கம் வந்துரும்பாங்க, சில பேர் புரண்டு படுத்து தான் தூக்கம் வருது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி படுத்த உடனே தூங்குறவங்க, உடனே ஆழ்நிலைக்கு போகிறவங்களுக்கு இந்த கனவு ஆரம்பத்தில் இருக்காது. சில பேர் புரண்டு படுக்கிறோம் பார்த்திங்களா, தூக்கமும் விழிப்பும் அதுக்கு இடையில்பட்ட நிலைமையில் நம்ம இருப்போம். அந்த நிலையில் நமக்கு கனவு வரும். ஆனால் அந்த வர்ற கனவு ரொம்ப மங்கலாக தெளிவில்லாததாக இருக்கும், நம்ம மைண்டில் பதியாது. அந்த மாதிரி கனவு, அது பொதுவாக கனவுகள் தெளிவாக தெரியாது, அதுலேயும் இந்த கனவுகள் தெளிவாக தெரியாது. இப்போ தூக்கம் ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்குள்ளே போகும்போது ஏற்படுற கனவு நமக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இப்போ அந்த நேரத்தில் கனவு எப்படி வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 90 நிமிடத்துக்கு ஒரு தடவை ஒரு சுழற்சி தூக்கம், 1 ஹவருக்கு ஒரு தடவை ஒரு சுழற்சி முறையில் தான் நமக்கு தூக்கம் வருது. நமக்கு தெரியாது, ஆனால் அது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அந்த இதில் இது பண்ணியிருக்காங்க. அப்படி 90லேருந்து வரும்போது கொஞ்சம் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போன உடனே நம்முடைய கண் இமைகள், கண்கள், ஐபால்ஸ் இருக்குல்ல, அது வேகமாக சுழலும், ஒரு விரைவாக, ரொம்ப ஸ்பீடாக. அதே சமயத்தில் ஒரு ஒழுங்கு இல்லாமல். இப்போ நம்ம கண் இருக்குன்னா ஐபால்ஸ் நம்ம முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நமக்கு எந்த இடத்த பார்க்கணுன்னு நினைக்கமோ அந்த இடத்த பார்க்கும், திரும்பும், அப்படி தான் இருக்கும். இந்த தூக்கத்தில் அது ஒரு முறையற்ற முறையில், ஒழுங்கற்ற முறையில் ஒரு ஸ்பீடாக வேகமாக ஓடும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா, ரேப்பிட் ஐ மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெம் ஒரு ஒன்று. அதோட நம்முடைய தூங்கும்போது நம்முடைய உடலில் இது நடந்துக்கிட்டு இருக்கிறது, உறுப்புகள் செயலாற்றிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா, லங்ஸும் ஹார்ட்டும் தொடர்ந்து செயலாற்றிக்கிட்டு இருக்கும். இந்த லங்ஸ்லேருந்து சுவாசம் வருது, அந்த சுவாசத்தினோட வேகம் கூடி குறையும், ஒரு ஒழுங்கற்ற முறையில் அது இருக்கும்.
அதே மாதிரி ஹார்ட்லேருந்து வர்ற பிளட் சர்க்குலேஷன் அதுவும் முறையற்ற முறையில் ஒரு வழக்கமாக நடக்கிற மாதிரி இல்லாமல் முறை மாதிரி இருக்கும். அப்போது இந்த ரேப்பிட் ஐ மூமெண்ட், இந்த காற்றோட்டம், நம்ம வந்து இரத்த ஓட்டம் மூணும் முறையற்ற முறையில் மாறி அமையும் போது நடக்கும்போது அது வந்து நம்ம ஸ்பைனில் சேர்ந்து அது வந்து ஒரு மின் இயக்கமாக மாறி அந்த மின் இயக்கம் போய் மூளையை போய் தொடும். மூளையை போய் தொடும்போது நமக்கு மூளையில் வந்து ஒரு கார்டெக்ஸ் அப்படிங்கிற பகுதி ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம வந்து ஆழ் மனசுங்க, அன்கான்சியஸ் மைண்டுங்கிறாங்க, அறியப்படாத மனம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடம். அதில் வந்து எப்படி இருக்குன்னா நம்முடைய நிறைய படிமங்கள் இருக்குது, நம்முடைய பதிவுகள் நடந்துக்கிட்டு இருக்கிறத பூரா அங்கே வந்து அது பதிச்சுக்கிட்டு இருக்கு. அதில் போய் ஏதாவது ஒன்று இது செலக்ட் பண்ணும். செலக்ட் பண்ணி அதை எழுப்பி விடும். அதை எழுப்பி விட்ட உடனே இது அங்கேருந்து இங்கே வரும் இன்னொரு பகுதிக்கு. இன்னொரு பகுதியில் வந்து அதில் என்ன இருக்குன்னா லிக்மிக் செக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அது வந்து நம்முடைய உணர்ச்சிகளுக்கு தலைவர் அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த உணர்ச்சிகளை கொஞ்சம் அப்படி தூவி விடுவார். இந்த கார்டெக்ஸுங்கிற பகுதியில் அந்த படிமத்தை தேடி எடுத்த உடனே அதை பற்றி அதை ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்காங்க. நம்ம நாடகம் எழுதுகிற மாதிரி, கதை எழுதுகிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை அந்த கார்டெக்ஸ் பகுதி எழுத ஆரம்பிக்கி. அதை எழுத ஆரம்பிக்கிறதுல இந்த லிப்மிக் இது வந்து அதனோட உணர்ச்சிகளை அதில் தூவுது. அப்போ அதுலேருந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரெடி ஆகுது. காரம், குணம், உப்பு, புளி, காரம் அதெல்லாம் சேர்ந்து ஒரு மசாலாவோட ஒரு கனவு ரெடி ஆகுது. அந்த கனவை வந்து நம்ம திரும்ப நமக்கு மைண்டுக்கு கொண்டு வருதும் போது பார்த்திங்கன்னா அடானியான்னு ஒரு இது இருக்குது. அது வந்து நம்ம உடம்பை இன்னும் கொஞ்சம் முடக்கத்துக்கு கொண்டு போகும். இன்னும் கொஞ்சம் நம்ம அசையாமல் நம்ம ஒரு ஆழ் மனசுக்கு அதை இன்னும் இழுத்துட்டு போகும். அதை இழுத்துட்டு போது இந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து கனவாக வெளிப்படும். இதுதான் கனவு உருவாகிற விதம் இப்படித்தான். மூளைக்கு போகுது, மூளையிலேருந்து அதை அந்த பதிவுகளை ஒன்று அந்த மின் இயக்கம் வந்து போய் அந்த 3 இது என்னது நம்முடைய லங்ஸு, ஹார்ட்டு, மூளையிலேருந்து வர்றது 3ம் சேர்ந்து இந்த ஐ மூமெண்ட் 3ம் சேர்ந்து மூளைக்கு கொண்டு போய் அங்கே வந்து அதிலேருந்து ஒரு பதிவை எடுத்து அதை ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அதை வந்து இந்த இதோட உணர்ச்சிகளை சேர்த்து அங்கேருந்து நம்ம உடலுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இப்படித்தான் கனவு வருது. அப்போ இந்த கனவுகள் வரும்போது நமக்கு ஏன் முழுமையான ஒரு முழிப்பு நிலை இல்லை, நம்ம ஏன் வரலேன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நோராட்டினின் அப்படின்னு ஒரு ஹார்மோன். அதுதான் நமக்கு வந்து நம்ம உடலை வந்து மனசையும் உடலையும் ஒரு விழிப்பு நிலையில் வச்சுக்கிட்டதுக்கு உதவுறது வந்து அந்த ஹார்மோன் தான். அது வந்து ராத்திரி நேரத்தில் நம்ம தூக்கத்தில் வந்து அது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் செயல்படும். அதுவும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும். மூளையில் மட்டும் கொஞ்சம் கூட இருக்கும் அது. அப்போ உடல் இயக்கத்துக்கு அது வர முடியாது. அப்போ அந்த கனவு வந்து வரும்போது நம்ம அந்த கனவுலே மூழ்கி இருந்தோம். அது நமக்கு உண்மையிலே நடக்கிற மாதிரி ஒரு நினைப்பு நமக்கு வருது. இப்போ இதே வந்து நம்ம வந்து இந்த கனவு வந்து ஒரு கனவு வருதுன்னா 90லேருந்து 110 நிமிஷங்கள் வரைக்கும் அந்த கனவோட நீளம் இருக்கும். அதுக்கப்புறம் அது மாறிடும். இப்படி தான் அந்த கனவுகள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதிகாலையில் கனவு கண்டோம். கனவு கண்டுகிட்டு இருக்கும்போதே நம்ம முழிச்சிருந்தோன்னா என்ன, ஒரு அலாரம் வச்சுருப்போம்னு வச்சுக்கோங்க. அலாரம் வச்சோடனே அந்த அலாரம் சத்தத்தில் நம்ம எழும்பும்போது அந்த கனவு என்னமோ ஒரு கனவு கண்டமே அப்படின்னு நம்ம நினைக்கும் சமயத்தில் அதில் ஏதாவது ஒவ்வொரு இது நமக்கு நினைவு இருக்கும், இல்லைன்னா அதுவும் நினைவு இருக்காது. சரி, கனவு இன்றைக்கி நல்ல கனவாக இருந்தது, கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் திரும்ப படுத்திங்கன்னா உங்களுக்கு கனவு வராது. ஏன் அப்படின்னா இந்த ஹார்மோன் வந்து செயல்பட ஆரம்பித்த உடனே அந்த நினைவலையை துண்டிச்சிடும். அந்த கனவு நீங்கள் எல்லாத்துக்குமே இந்த அனுபவம் இருக்கும். பயமான கனவு, ஒரு கவலைக்குள்ள கனவுன்னா நல்ல வேளை எழும்பிட்டோன்னு நினைப்போம். ஒரு சந்தோஷமான கனவாக இருந்ததுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கனவு காணலாமே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் வந்து அந்த கனவை அதை திரும்ப தொடர முடியாது, இது கட் பண்ணிடும். எல்லாமே நம்ம உடலில் உள்ள ஹார்மோனோட இயக்கம்தான். அதன் மூலமாக தான் இது நடக்குது.
ஒரு பயம், கவலை இதெல்லாம் தான் நம்ம கனவாக வருதுன்னு சொன்னோம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க அவங்களோட பெற்றோர்கள் பெற்றோர்கள் கனவில் வரும்போதே இவங்களை அவங்க வந்து ஒரு பிரியம் இல்லாமல் ஒதுக்குற மாதிரி, இவங்கள அவாய்ட் பண்ணுற மாதிரி அப்படியான கனவுகள் எனக்கு வந்து வருது. எப்படினாலும் மாதத்தில் 2-3 தடவையாவது அந்த மாதிரி கனவு வந்துடுது எனக்கு. அது ஏன் அப்படி வருது? நான் இருக்கும்போது எனக்கு எல்லோரும் பிரியமாக தான் இருந்தாங்க. அப்போ எனக்கு இப்போ அவங்களுக்கு வந்து நான் எதுவும் குறை வச்சுருக்கேனா இறந்து போனப்புறம் அப்படின்லாம் அவங்க வந்து மனசு வருத்தப்பட்டாங்க. ஆனால் இதை பார்த்திங்கன்னா இவங்க வந்து மனசுக்குள்ளே ஒரு கவலை இருந்திருக்கும். நம்மளை வந்து நம்மளை விட அவங்கள இவங்களுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குமா, இன்னொரு சகோதர சகோதரியை அவங்கள பிடிக்குமோ, அவங்கள தான் பிடிக்கும், நம்மளை வந்து 2வது செகண்டரி தான் நம்ம அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு நடப்பில் இருந்திருக்கும் அவங்க அப்பா அம்மா இருக்கும்போதே. அப்போ நம்ம அப்பா அம்மாவோட உறவு வந்து நமக்கு 2ஆம் பட்சமாக போயிருமோங்கிற பயம் அவங்க மனசில் இருக்குது. அந்த மனசில் இருக்கிறது அவங்க ஒதுக்குற மாதிரி உங்களுக்கு கனவில் தோணுது. அதே தவிர அது இல்லாமல் அவங்க வந்து இவ்வளவு அவங்க இறந்த அப்புறம் அவங்கள வந்து ஒதுக்குறாங்க, உங்களுக்கு இது அவாய்ட் பண்ணுறாங்கங்கிறது கிடையாது. இப்போ மனசில் நமக்கு முன்னால் எந்த காலத்துலேயோ நம்ம பிறக்கும்போது இருந்த காலத்தில் இருந்து நமக்கு நினைவுகள் சேமிக்கப்படுற காலத்தில் இருந்து என்னென்ன உணர்வுகள் இருக்கோ அவை வந்து கனவாக உங்களுக்கு வரும். சில கனவுகள் ரிப்பீட் ஆகும். அது அதிகமான கவலை, அதிகமான பயம், அதிகமான எதிர்பார்ப்பு இருக்கிறது கனவுகள் நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டு. இப்போ கனவுக்கு பலன் சொல்ல இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சொல்கிறது எல்லாமே நம்ம கரெக்டுன்னு சொல்ல முடியாது. என்ன பொதுவாக சொல்லுவாங்க நம்ம நினச்சிக்கணும், ஒரு யார் வந்து ஒரு துன்பமான கனவு கண்டால் நமக்கு துன்பம் ஏற்படாது, இன்பமான கனவு கண்டால் துன்பம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம மக்களுக்கு இடையில் இருக்குது. அதே மாதிரி அதிகாலையில் காணுத கனவு பலிக்கும். என்ன காரணம்னா அதிகாலையில் காணுத கனவு கொஞ்சம் அரைகுறை முழிப்பில் நமக்கு கொஞ்சம் அரைகுறையாக நினைவு இருக்கும். ஒருத்தர் சொல்கிறாரு, அவருக்கு 40 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவு தெளிவாக சீன் பை சீன் அவருக்கு நினைவு இருக்கான் இன்னைய வரைக்கும். ஆனால் நேற்று கண்ட கனவு, போன வாரம் கண்ட கனவு நினைவு இல்லைங்கார். ஏன்னா இது அவ்வளவு அதிகமாக அவர் மனசில் பதிஞ்சிருக்கு இந்த கனவு. இப்போ இந்த கனவுக்கு நம்ம சயின்ஸு பூர்வமாக நம்ம வந்து இப்போ அவங்க சொன்னதை சொல்லியிருக்கோம். அதை வந்து நிறைய அறிஞர்கள், சிக்மண்ட் ஃப்ராய்ட், இவர்னு நிறைய பேர் உங்களுக்கு வந்து கனவுகளை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. இதை வந்து வேதாத்திரி மகரிஷி சொல்கிறாரு, இது எல்லாமே உடலில் பதிகிறது தான் நம்முடைய அலைகள் மூலமாக தான் வருதுங்காங்க. இப்போ இவங்களும் அதுதான் சொல்கிறாங்க, காத்தோட்டமும் இதுவும் சேர்ந்து இரத்த ஓட்டமும் சேர்ந்து ஒரு மின்னோட்டம் உற்பத்தியாகி அது போய் தான் மூளையில் போய் தட்டுது, அன்கான்சியஸ் மைண்டை தட்டுது. அந்த அன்கான்சியஸ் மைண்டை தான் இவர் மகரிஷி வந்து கருமையம்னு சொல்கிறார். அவர் சொல்கிறது 3 இடத்துல பதியுங்கார். கருமையத்தில், உடலில், மூளையில். இவங்க அன்கான்சியஸ் மைண்ட், நம்ம அறியப்படாத மைண்டுன்னு சொல்கிறாங்க. அதில் பதிகிறத நம்ம அதுக்கு எழுப்பி நமக்கு கொடுக்கும். எதுனாலும் நம்முடைய எண்ணங்கள் தான் கனவுகளாக வருது, எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை நடத்துது அப்படிங்கிறது வேதாத்திரி மகரிஷியோட. அவரும் இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி பண்ணி தான் அவர் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கார். இப்போ கனவுகள்னால் இதுதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கனவை வந்து கனவு காணணும், நாம் நல்ல கனவுகளாக காணணும், நம்ம வாழ்க்கை உயர்றதுக்கு தகுந்த கனவுகளாக காணணும். அப்துல் கலாம் ஐயா வந்து சொன்னார், இளைஞர்களே கனவு காணுங்கள் அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கனவு கண்டுகிட்டே இருங்கன்னு அர்த்தம் இல்லை. அந்த கனவை நோக்கி நம்ம நடக்கணும், கனவை நோக்கி நம்ம ஓடணும், நம்ம அதை அடையிறதுக்கு இது பண்ணணும். அப்போ நம்ம முன்னேற்றத்தை நம்ம கனவாக காணணும் அப்படின்னு அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க. இன்றைய இளைஞர்கள் வந்து அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கனவுங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்மளோட ஹார்மோனோட எழுச்சி தான் கனவாக வெளிப்படுது. அதுவும் நம்ம மனசில் நமக்கு ஏற்பட்டிருக்கிற சம்பவங்கள், அந்த கோர்வைகள் அதெல்லாம் சேருது. அது எப்படி பாருங்களேன், நம்ம சமையல் பண்ணுற மாதிரி ஒரு நிறைய பெரிய டீமை வச்சு பண்ணுற மாதிரி மூளையில் வந்து எத்தனை பகுதியாக அது ஒதுங்குது. இப்போ நம்ம கனவு அவ்வளோ தீவிரமாக நம்ம நள்ளிரவில் எழும்பும்போது நம்ம எப்படி எழும்பாமல் இருக்கோம்? அந்த மூளையினோட முன்பக்க மடல்கள் வந்து வேலை செய்யாது, அது கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கும். இந்த பகுதி, இந்த கார்டெக்ஸுங்கிற பகுதி மட்டும்தான் வேலை பார்க்கும். முன்பக்கம் இது நம்ம வந்து அதுதான் அசைவை கொடுக்கக்கூடியது உடலுக்கு. அது அசைவை கொடுக்க, அசைய விடாது, அது வேலை பார்க்கலை.
அதே சமயத்தில் நம்ம உடலை வந்து முடக்கக்கூடிய ஒரு ஹார்மோனும் செயல்பட்டு, அடானின்கிற ஹார்மோனும் செயல்பட்டு நம்ம உடலை அசையாமல் பண்ணுது. நம்ம அப்படியே கட்டி போட்ட மாதிரி உட்காந்து அந்த கனவை கண்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ அது எவ்வளவு பெரிய செயல்னு யோசிச்சு பாருங்கள். எப்படி நமக்கு இறைவன் நம்ம உடலை அமைச்சு கொடுத்துருக்கான், என்னென்ன மாதிரியான தன்மைகள் நம்ம உடலில் இருக்குது. ஆராய ஆராய நமக்கு வந்து ஒரு வியப்புக்குரிய ஒரு ஆச்சரியம்தான். ஒரு அதிசயமான அனுபவங்கள் கொண்டது நம்ம உடல். அதை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். நாமளும் இந்த கனவை வந்து கனவுன்னு நினச்சிக்கிடணும். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. நம்ம உண்மையிலேயே அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவுகளை நோக்கி நாம் செல்வோம், நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.